so long. One touch and we're igniting, setting fire to it all. You know these flames ain't going out. This building is crumbling to the ground. Don't think that we can stop it now, 'cause baby our love is gonna burn down. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஜோ UT300. ஸோ இந்த பைக்கை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நம்ம ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோட நேம் வந்து யுவராஜ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் பேசி இப்போ பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னே சொல்லி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் இழுத்துட்டு வந்துடுச்சு இந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஏன் இந்த ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ சென்னையில் வந்து புதுசாக மோஜோட ஷோரூம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து இது சேல் பண்ணதோட சரி, இவங்க வந்து பெருசாக சர்வீஸ்க்கு பெருசாக ஒன்றும் அதை சப்போர்ட் பண்ண மாதிரியும் மார்க்கெட்டிங்க்கு பெருசாக பண்ண மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தெரியல. இதே பெங்களூர் கேரளாலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஜோட ஃபேன்ஸ் அதிகம், மோஜோட யூசர்ஸும் அதிகம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக மினிமமான மெம்பர்ஸ் தான் வந்து இந்த பைக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி யுவராஜ் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, இந்த பைக் வந்து வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 3 இயர்ஸ் ஆக போகுது. 3 இயர்ஸ் தான் 3 இயர்ஸ் ஆக போகுது. ஓகே, எவ்வளோ ஓட்டிருக்கீங்க ப்ரோ? 19,736. ஓகே, 8,000 வரைக்கும் போகிறேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக என்ன ஃபீட்பேக்னால், நான் வந்து ஒரு ஷோரூம் போயிருந்தேன். நான் அந்த ஷோரூம் பேர் சொல்ல விரும்பல. அவங்க தான் மோஜோ ஃபஸ்ட்டு டீல் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஜாவா டீல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் மோஜோ ஆக்சுவலாக எடுக்கலான்னு ஒரு பிளான் இருந்தது ஃபஸ்ட்டு, ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி. நான் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை ப்ரோ மோஜோலாம் வேணாம், இங்கே ஒன்றும் பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டாங்க. அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, சப்போர்ட் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது சென்னை? நீங்கள் போன ஷோரூமில் சப்போர்ட் அப்பவும் இல்லை தான், நான் வாங்கும்போதும் இல்லை தான். ஓகே. டெஸ்ட் ட்ரைவ் கூட நான் எனக்கு வண்டி பண்ணல. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்த மாடல் தான் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வாங்கினேன். அது இந்த ஷோரூம் நீ சொன்ன ஷோரூம் ஆப்போசிட்லேயே சர்வீஸ் சென்டர் இருந்தது, ஒன்றே தான் இருந்தது. எல்லாருக்கும் லாங் தான் அது. பட் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ வந்து சர்வீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறீங்க? ஆமாம், அவர் மஹிந்திரா ஒர்க் பண்ணவர் இப்போ தனியாக சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தாரு. இப்போ அவரே ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஓகே. ஆத்திரே ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. சூப்பர் சூப்பர். அதனால எனக்கு வசதியாக இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ மோஜோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதனால் இந்த வண்டி எடுத்தீங்க? இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பைக்லாம் ட்ரை பண்ணீங்க, என்னென்னலாம் காம்படிஷனில் இருந்துச்சு அப்போ எடுக்கும்? ஆக்சுவலாக எனக்கு நான் பல்சர் 135 வச்சுருந்தேன். ஓகே. ஒரு 200cc வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு ராயல் என்ஃபீல்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேடிஎம்ல இன்ட்ரெஸ்ட், டாமினேட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் யோசிச்சது பெனிலி TNT 250. அது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே. ஸோ மோஜோ எனக்கு தெரியும், யூனிக்கான வண்டி. என் ஃப்ரெண்டு வச்சிருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன். லாங் ரைட் பண்ணால் பேக் பெயின்லாம் வராது, பொசிஷன்லாம் நல்லாயிருக்கும். யூனிக்காக இருக்கிறனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் யூனிக்காக இருக்குது. ஓகே. லுக்கு மாசாக இருக்கனால அதுக்காகவே எடுத்துட்டேன். மற்ற எதுவுமே யோசிக்கல, எதுவுமே யோசிக்கல. அப்படின்னா தெரிஞ்சது நல்ல நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ அதை போக தான் தெரிஞ்சது. ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஹைட் ப்ரோ? இப்போ 5.11 10-11. ஸோ உங்கள் ஹைட்டு கரெக்டாக இருக்கும்? கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட சில பேர் ஹேண்டில் பார் ரைசஸ் போட்டு கூட ஓட்டுறாங்க. ஓகே. நம்மளுக்கு இதே கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதுவும் ஹேண்டில் பார் நான் போடல, இதே எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ ப்ரோ வந்துச்சு வண்டி? 179. அப்போ என்னென்ன வேரியண்ட்லாம் இருந்தது இதில்? XT இருந்தது, XT300, UT300 ரெண்டு தான் இருந்தது. டிஃப்ரென்ஸு ரெண்டுக்கும்? XT வந்து FI இன்ஜின், ஃபியூல் இன்ஜின். ஆமாம், ஃபியூல் இன்ஜின். இது கார்பரேட்டர் இன்ஜின். ஓகே. சயின்ஸ் 2 இருக்கும், USD ஃபோக்ஸ் அதில் இருக்கும், நார்மல் ஃபோக்ஸ் தான் இருக்கும். பட் ஐ மீன் இந்த ரன்னிங் டேலைட் வந்து அதில் இருக்கும், இதில் இருக்காது. நான் எக்ஸ்ட்ரா வாங்கி நான் தனியாக போட்டுட்டேன். DRL மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? அது ஆக்சரிஸ் அவங்க கொடுக்கல, நானே வெளியே வாங்கி போட்டுருந்தான். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு? அது மைலேஜ் கம்மி, இதோட 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஓ. அது பவர் ஜாஸ்தி, இது கொஞ்சம் கார்பரேட்டர் FI டிஃபரன்ஸ் தெரியல உங்களுக்கு. அதில் மைலேஜ் கம்மி, இதில் கொஞ்சம் மைலேஜ் கண்டிப்பாக ரொம்ப கம்மி. 10 கிலோமீட்டர்ஸ் கம்மி கொடுக்கும். ஓகே. ப்ரோ, அரௌண்ட் 19,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இதுக்கு இருக்குது? அதான் ப்ரோ, ஒரு நார்மல் பைக்ஸுக்கு இருக்கிற மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். ஓகே. இங்கே ரொம்பலாம் ஒன்றும் எதிர்பார்க்க வேணாம். பட் நார்மலாக அந்த செயின் லூபு, டிஸ்க் பேட் மாற்றுறது, செயின் பாக்கெட், இதெல்லாம் நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப எனக்கு ஹெவியாக ஆனதே கிடையாது. ஓகே. இது வரைக்கும் எனக்கு மேஜர் இஷ்யூஸ் ஒன்றுமே வந்தது கிடையாது. அதுலேயே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ சர்வீஸ் எவ்வளோ ப்ரோ ஆகுது? 1.5 தான் ப்ரோ. ஜெனரல் சர்வீஸ் பண்ணோன்னா 1.5 முடிஞ்சிடும். 1.5 முடிஞ்சிடும். ஆயில் சேஞ்ச் பண்ணுறதோட லேபர் கொஞ்சம், ஆமாம், அவ்வளோதான் வரும். ஓகே. மேக்ஸிமம் 2க்கு மேலே போகாது, வாய்ப்பு இல்லை. பட் அதே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க யூஸ்வலாக? நான் ஃபஸ்ட்டு அந்த 4 ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 இயர் ஒன்ஸ் பண்ணுறேன். 1 இயர் ஒன்ஸ் தான் பண்ணுறீங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குல்ல வெஹிக்கிள்? ஆமாம் மெயின்டைன் ஆமாம் 1 இயர் ஒன்ஸ் பண்ணுறேன்னா நல்லா நான் பண்ணுறதில்ல. இதாச்சுன்னா நான் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ வண்டி வந்து லாங் ட்ரிப்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, அதுக்கு தான் மெயினாக அந்த வண்டி வாங்கினது. லாங் ட்ரிப் நல்லா இருக்குமே தான். எப்படி இருக்குது ஃபீட்பேக் லாங் ட்ரிப்பில்? இப்போ பேக் பெயின் கொஞ்சம் கூட கிடையாது. ஓகே. 100% பேக் பெயின் ஃப்ரீ. நீங்கள் நம்பி வந்து வண்டி வாங்கலாம். பெட்ரோல் நீங்கள் அடிக்கடி போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா 20 லிட்டர் டேங்க்கு. ஸோ பெட்ரோலுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ, க்ரூசிங்லாம் நல்லாயிருக்கும். ஓகே. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பைபாஸில் நான் 150 வரைக்கும் போயிருக்கேன், கிளாக் பண்ணியிருக்கேன். எனக்கு வைப்ரேஷன் வந்ததில்லை. விண்ட் பிளாஸ்ட் இருந்தது, பட் இப்போ விண்ட்ஷீல்ட் போட்டிருக்கேன், மேபி இப்போ இருக்காது. இந்த விண்ட்ஷீல்டு ப்ரோ இது நான் ரீசெண்டாக தான் போட்டது. கார்பன் ரேசிங்னு ஒரு வெப்சைட்டில் வாங்கி போட்டது. ஓகே. இந்த கிளாம்ப்லாம் நீங்களே பண்ணி? கிளாம்ப் நானே பண்ணது. நீங்களே லூவியான ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்குது, நம்மளுக்கு இதான் பிடிச்சிருக்கு, ஸோ நான் இது போட்டேன். ஓகே. இது நல்லா இருக்கா இது ஃபீட்பேக்? இப்போ வந்து விண்டெலாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வரும்போது என்னோட வண்டி மீட்டியார் வந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்தீங்க. ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? கம்பேரிசன் வந்து நான் இது வரைக்கும் இந்த சீட் பொசிஷன் நல்லா இருக்குன்னு நினச்சேன், பட் இதோட அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரிலாக்ஸாக கால் வச்சுட்டு எல்லாம் ரிலாக்ஸாக கால் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஹைட்டு நான் இன்னும் பார்க்க ஒன்றாக்கான இதோட அது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. ஆனால் இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, இதோட அது ஸ்மூத்தாக இருக்குது. மேபி எஃப்ஐ இன்ஜின் இருக்கலாம், அது ஒன்று தான். ஆனால் இது டாப் ஸ்பீடு வந்து இதுதான் போகும். ஸோ பவர் அதிகம், ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடுக்கு பெருசாக அது இல்லை வண்டி. ஆனால் ராயல் ஃபீல்ட் வண்டி சொன்னால் நம்ப மாட்டாங்க. கிளாசிக் அதுக்கு பார்க்கும்போது இது வே பெட்டர் இது வண்டி. வேற லெவல் ரிஃபைன். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. இந்த வண்டி எடுக்கும்போது எவ்வளோக்கு எடுத்தீங்க? ஆன் ரோட் ப்ரைஸ் 179. இப்போ எவ்வளோ ப்ரோ? இப்போ ரீசெண்டாக வர மாட்டேன். யூடியும் எக்ஸ்டியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து BS6 மட்டும் தான் இருக்குது. ஓகே. 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 தான் பேசிக். 2 மேக்ஸிமம் 210 அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ப்ரோ இப்போ 2021 இப்போ வந்து மோஜோ வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பைக்ஸ் வந்துருச்சு க்ரூசர் டைப்பில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டியார் வந்துருச்சு, டாமினார் இருக்குது, டாமினார் அப்கிரேடட் வெர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட்லேயே கிளாசிக் மாடல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மோஜோ வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இல்லைங்களா? ஏன்னா எடுத்து 3 வருஷம் ஆகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது மோஜோ வந்து இந்த பாயிண்டில் வந்து இது வந்து அட்வான்டேஜ், இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து என்ன பாயிண்ட் சொல்கிறீங்க மோஜோக்கு? ப்ரோ பவர்னு பார்க்கும்போது டாமினர் ஜாஸ்தி பவர். ஓகே. ஸோ பஜாஜ் மஹிந்திரா அந்த சர்வீஸ், அதான் மெயினாக சர்வீஸ் அது ஒன்று எல்லாம் பார்ப்பாங்க. மெயினாக சர்வீஸ் காஸ்ட் கம்மி. அது ஆமாம், அது பார்ப்பாங்க. ஓகே. மைலேஜும் கண்டிப்பாக இப்போ இது கார்பரேட் ரேஞ்சுனால மைலேஜ் எக்ஸ்ட்ரா வருது. மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? 35 வரும் ப்ரோ. 35 கிட்ட வரும். எஃப்ஐ இன்ஜின் இப்போது கம்மியாக இருக்குது. இதோட பேஸ் இன்ஜின் தான் ஜாவா. அது ஓகே. எஃப்ஐயோட எக்ஸ்டியோட வண்டி ஜாவா தான், அது ஜாவோட இன்ஜின். அது இந்த வண்டி இப்போ கிடச்சா ஓகே, பட் இப்போ இது இல்லை. BS6 தானே இருக்குது, அது ஒன்று. மெயினாக லுக்குனா நான் ஃபஸ்ட்டு தான் சொல்லுவேன், அந்த மாஸ் லுக்கு தான் சொல்லுவேன். ஆமாம், வண்டி வந்து நல்லா ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது. ஓட்டிட்டு வரும்போது நிறைய பேர் திரும்பி பார்க்குறாங்க. ப்ளஸ் சூப்பர் பைக்கோட ஒரு லுக் இருக்குது. அந்த லுக் அது ஓட்டும் போது சூப்பர் பைக் லுக் கிடைக்கின்றால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ சில பேர் பிராண்டு பார்ப்பாங்க, ராயல் என்ஃபீல்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மஹிந்திரா அந்த சர்வீஸ் லாக்கால தான் மார்க்கெட்டிங் கிடையாது. அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ஹைவேஸ் லிமிட்லாம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணலாம். ஓகே. எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம். ரேடியேட்டர் இருக்குது, ஸோ எவ்வளோ லாங் வேணாலும் பாடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே. இது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு பவர் அண்ட் டார்க் அப்படின்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது? டார்க் வந்து 25.11 Nm டார்க்கு, 23.11 PS பவர். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 25 Nm டார்க்னா ரொம்பவுமே நல்ல டார்க் தான் இல்லைங்களா? உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது நல்லாயிருக்கும். 23 PS பவர் அப்படிங்கும்போதும் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் அதிகம் தான் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இந்த க்ரூசர் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல பவர் அண்ட் டார்க் கேட்டகரியில் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து இந்த வண்டியை பார்க்கும்போது நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வேலிடான கஸ்டமைசேஷனாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் 2 சைடு மிரர் மாற்றிருக்கீங்க. எதனால் மாற்றினீங்க? இது வந்து டாமினாரோட மிரர் இல்லையா? ஆமாம், டாமினார் யூஜியோட மிரர். ஓகே. ஏன் மாற்றினீங்க? ஸ்டாக் மிரர் வந்து வாங்கின புதுசில் நான் லாங் அடித்தேன். ஓகே. அந்த ஏரில் ஷேக் ஆயிடுச்சு. அது நம்ம அதை பார்க்க தான் லாங், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு. அது இல்லாமல் எனக்கு அதே மாதிரி அந்த யூனிக்னஸ் பிடிக்கும். இல்லை எல்லாத்தையுமே நான் யூனிக் பார்ப்பேன். இது நல்லா இருக்குது, அதான் இது வாங்கிட்டேன். ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது, லுக்காகவும் நல்லா இருக்குது. ஆமாம். ஓகே. மற்றபடி ஸ்டாக் மிரரை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சில பேர் இப்போ வரைக்கும் அப்பாச்சியோட மிரர் வாங்கி போட்டுருவாங்க. அது இன்னும் நல்லா இருக்குன்னு. நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கனால நான் ட்ரைம்ப்லாம் யோசிச்சேன், ரொம்ப காஸ்ட்லி இருக்கிறனால இது வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக அது நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் அதை செட் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே ஃபிக்ஸ் ஆகாது. அப்படியே ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே, சூப்பர். ஸோ அப்புறம் வேறு என்ன ப்ரோ கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கீங்க? இந்த நக்கல் கார்டு போட்டிருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு வேறு போட்டிருந்தேன், இப்போ இது போட்டு லுக்காக தான்.
ஓகே. இது நல்லா இருக்கு, லுக் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தேன். ஓகே. விண்ட்ஷீல்டு விண்ட் பிளாஸ்ட் அது போட்டிருக்கேன். என்ஜின் கார்டு வந்து நீங்கள் போட்டிங்களா? ஆமாம் ப்ரோ, அது அங்கேயே வாங்கினது தான். மஹிந்திராவோட ஓன் இன்ஜின் கார்டு தான் அது. ஓகே. அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. இந்த ரியர் கார்டுக்கு அதுவும் மஹிந்திரா தான். ஓகே. அதாவது மட் கார்டு போட்டிருக்கீங்க. பட் ஆனால் அது போட்டும் தண்ணி இதுக்கும் அடிக்குது. தண்ணி அடிக்குது. அது ஏதாவது மாற்றலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், மாற்றணும். மற்றபடி வண்டி வந்து ஒன்லி பைபாஸ்க்கு மட்டும் தான் நல்லா இருக்கா, இல்லை சிட்டிக்குள்ளேயும் ஹேண்டில் பண்ணுறது நல்லா? சிட்டியில் ஓட்டலாம் ப்ரோ, பட் உங்களுக்கு அந்த வெயிட் மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்கள் ஓட்டலாம். எனக்கு பிடிச்சதுனால நான் வாங்கினதால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். எனக்கு வெயிட் ப்ராப்ளம் இல்லை. டேர்னிங் கொஞ்சம் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி. அது ஒன்று இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் கம்மி இல்லை, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. பட் எனக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு 100% பிடிச்சனால தான் வண்டி வாங்கினேன். எனக்கு பிடிச்சி ஓட்டுறேன். ஸோ எனக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே தெரில. அதாவது டேர்னிங் ரேடியஸ் கம்மி சென்ஸ் டேர்னிங் ரேடியஸ் அதிகம். அதாவது டர்ன் பண்ணணும்னா ரொம்ப தூரம் போய் சுத்த வேண்டியதா இருக்கு. கண்டிப்பாக பண்ணணும். பட் டர்னிங் ரேடியஸ் அதிகம். ஆமாம், அதிகம். ஆமாம், அது மேபி நான் அது காண சில பேருக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே. நம்ம கப்பம் கரெக்டாக ஓட்டுவோம். உங்களுக்கு. ஆமாம், அது ஒன்று. மற்றபடி இப்போ காம்படிட்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் டர்னிங் ரேடியஸ் அதிகம். ஈவன் இப்போ மீட்டியாரே கூட அது க்ரூசர் தான், ஆனால் வந்து டக்குன்னு கட் பண்ண முடியுது. இது முடியாது. வெயிட்னால அதுவும் பிரச்சனை. வெயிட்னால அதுவும் டர்ன் பண்ண முடியாது. நான் 2-3 வாட்டி சாச்சிருக்கேன் வண்டியை. என்னால் தூக்க முடியல. முன் போய் ஓடி இருந்தா ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா வண்டி ஆஃப் பண்ண முடியல, கை எடுக்க முடியல. போய் பார்த்துட்டு ஓடி வந்து பிடிச்சி தூக்கி விட்டாங்க. ஸோ அது அந்த வெயிட் வந்து ஏன்னா வண்டியில் பார்க்கும்போதே தெரியுது, எல்லாமே ஃப்ரண்ட் செக்ஷனில் ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே வந்து வெயிட் எதுவுமே இல்லை. ஆமாம், எல்லாம் ஓகே. ஸோ அது போய் ஓடி சொல்லியிருக்காங்க, என்ன வண்டி இப்படி இழுக்குதே அப்படின்னு. ஸோ ஃப்ரண்ட்டில். ஆமாம், எனக்கு அது பிடிச்சிருக்கனால நான் எடுத்துக்கல. ஓகே. இந்த வெயிட் வந்து ஒரு விதத்தில் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து பைபாஸில் வந்து ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணும்போது அட்வான்டேஜ். ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே நீங்கள் மெனோவர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இப்போது நான் அன்றைக்கி ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆக போது கார் வண்டி இடிச்சிட்டாங்க. பட் அப்பயும் நான் 70 போயிட்டுருந்தேன். ஷேக் ஆனாலும் நான் கீழே விடலை. ஓகே. எனக்கு அப்போ தெரிஞ்சது நல்ல வண்டியாக வாங்கியிருக்கும் அப்படின்ட்டு. அந்த இது நல்லா இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வெயிட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும். மற்றபடி கிளச் ப்ளே இதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்குது சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குலாம்? எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இன்னும் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ வண்டி வந்து 19,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. எவ்வளோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு செலவு வச்சுருக்கு எக்ஸஸாக வேர் அண்ட் டேரில் வந்து எக்ஸ்ட்ரா செலவு வச்சுது இந்த வண்டி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேஜர் இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்ததில்லை. செயின் லூப் வழக்கம் பண்ணுறது, டிஸ்க் பேட் மாற்றணும், அது பண்ணுறது. ஓகே. 5th சர்வீஸில் தான் நான் வந்து அந்த கூலண்ட் போயிடுச்சு. அது எப்பவுமே அது மாத்திரை தான். அது டயர்ட் இன்னும் மாற்றலை. ஓகே. அது நல்லா போயிட்டுருக்கு. மற்றபடி எதுவுமே இல்லை. நான் எந்த கிளச்சும் மாற்றலை, எதுவும் மாற்றலை. எல்லாம் அப்படி தான் இருக்கணும். அப்படி நான் மெயின்டைன் பண்ணுறதுலாம் இருக்குது. நல்லா பக்கவாக இருக்குது. ஓகே ப்ரோ. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா வேறு இதில் எதனா இருக்குங்களா? என்ன கேட்டிங்கன்னா நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. பட் இல்லை, உங்களோட பாயிண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மற்ற பைக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த செக்மெண்ட்டில். இன்றைக்கி வந்து 2021 நான் 2 lakhs மேலே கொடுத்து இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற பைக்ஸ்லாம் இப்போ நிறைய அப்கிரேட் பண்ணி வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஈவன் மோஜோவும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்துருச்சு, BS6 நார்ம்ஸ் வந்துருச்சு. அதுலேயும் வந்து நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ நியூ மாடல்லையும். பட் அப்படி பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க மோஜோவில்? இது கம்பேர் பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வெயிட் லாஸ் இப்போ வந்துருக்கு நியூ மாடல். நிறைய வெயிட் லாஸ் இருக்குது. சைலன்சர் சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதான் முன்னாடி அந்த வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்க. லுக் நல்லா இருக்குது, ஆனால் வெயிட் கம்மி. அதே லுக்கு தான், வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டி அதில் யூஎஸ்டி இருக்கும். இந்த இதுக்கும் அப்படி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நார்மல் டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. பெயிண்ட் ஸ்கீம்ஸ் நல்லா இருக்கு. நான் வாங்கும்போது 2 கலர் தான் இருந்தது, ப்ளூ அண்ட் ரெட். பெயிண்டோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? பெருசா வந்து பெயிண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸ்டியில் வந்து பிளாக் இருந்தது, ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பெயிண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் தான், அது நல்லா இருக்கு. ஓகே. பட் ஆனால் நீ சொன்ன மாதிரி காம்படிஷன் சொல்லும்போது மோஜோ மஹிந்திரா மார்க்கெட்டிங் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். அது அவங்க ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டிங் வந்து கம்மியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆமாம், இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த வண்டி என்னன்னு தெரியாது. எல்லாரும் பேண்ட் பார்க்குறாங்க தவிர யாருக்குமே இந்த வண்டி என்னன்னு தெரியாது. போலீஸ்காரனை ஸ்டாப் பண்ண கூட நிறுத்தி என்ன வண்டி பார்த்து தான் விட்றாங்க. அது ஒன்று இருக்குது. ஓகே. ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா தான் இருக்குது. எனக்கு பிரச்சனை, எனக்கு ப்ராப்ளம் வந்ததில்லை.
ஓகே. சில பேர் ஹாலோஜன் லைட் போடுறாங்க மீட்டரில் இருக்கிற மாதிரி. மேபி எனக்கு கரெக்டாக இருக்குது. சிங்கிள் ஹாலோஜன் போடுறாங்களா அவங்க? ஆமாம், உங்கள் மீட்டரில் இருக்கிற மாதிரி சிங்கிள் ஹாலோஜன் போட்டுறாங்க. அது டிராஸ்டிக்லி அது வெயிட் கம்மியாயிடுது, ரொம்ப வெயிட் கம்மியாயிடுது. இந்த ஹெட்லைட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனாலவே வெயிட் லாஸ் நிறைய ஆகிடுது. ஓகே. அதெல்லாம் மேபி எனக்கு அந்த ஹெட்லைட் அசம்பிளி மாற்றினா வெயிட் கம்மியாகும். கண்டிப்பாக கம்மியாகும். அது கம்மியாகும். ப்ளஸ் இந்த இன்ஜின் கார்டு கூட ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இப்போ எல்லாமே நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. பட் இது மஹிந்திராலேருந்தே வாங்கினது தான். ஓகே. மேபி சில பேர் லூவியாவில் ட்ரை பண்ணுறாங்க, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது தெரில எனக்கு, இது நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ இந்த பைக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா நம்மளோட யூசர்ஸ்? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. நான் அதுதான் உங்களை கேட்டு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு நல்லா கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 நியூட்டன் மீட்டர் டார்க், அது மாதிரி 23.11 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பைக். இது வந்து பழைய வண்டி, இப்போ புதுசாக வந்திருக்க வண்டியில் கண்டிப்பாக வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபீச்சர்ஸ். அது நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ யுவராஜ் ப்ரோவை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணி அந்த ரிவ்யூ கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவரோட எண்ணம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு நல்ல பைக்கும் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவரோட சஜஷன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 lakhsக்கு மேலே நீங்கள் பட்ஜெட் போகும்போது நல்ல ஒரு பவர் ப்ளஸ் கம்ஃபோர்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு வண்டி நீங்கள் வந்து மோஜோ வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. கரெக்டுங்களா ப்ரோ? 2 lakhsக்கு கண்டிப்பாக நல்ல ஒர்த்தான வண்டிங்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து சென்னையில் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறாங்களா? பொருளில் ஒன்று இருக்குது. ஓகே. கொடுத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது அஃபிஷியல் ஷோரூம். ஆமாம், மஹிந்திரா அஃபிஷியல் ஷோரூம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மோஜோ வந்து நிறைய சென்னையில் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இதோட சீட்டோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது? பில்லியன் கம்ஃபோர்ட் மெயினாக, பில்லியன் எந்த அளவுக்கு கம்ஃபோர்ட்? ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரைடிங் சீட்டு விஷயம் நல்லாவே இருக்கும். சீட் ரூம் நல்லா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பேக்கில் ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்து நல்லா ஓட்டலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி சீட்டு நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்னென்னா ஹைட்டாக இருக்கனால லேடிஸ் ஏறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து ஏறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு தவிர லேடிஸ் அந்த ஃபுட் ரெஸ்ட் இல்லை, வச்சு கால் செய்யறதுக்கு வசதியாக இல்லை. ஓகே. ஒய்ஃபும் அதுதான் ஏறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆப்ஷன்ஸ் கூட இல்லை போல. லெஃப்ட் சைடுமே வந்து ஃபுட் ரெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. பட் ஆக்சஸரிஸில் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இப்போ ஸ்டாக்கில் அது இல்லை. ஓகே. ஓகே, அதான் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ இருக்க B6ல வந்து பவர் கம்மி பண்ணிட்டாங்க. பட் இதோட ஜாஸ்தி தான். பட் ஆனால் XT மாடலில் சொன்னல, ஆமாம், அதோட கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஓகே. XT-யோட கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமாம், கம்மி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அது வந்து ஆமாம் கன்சோல் அப்படியே தான் இருக்குது. ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ணல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். B6ல ஏதாவது பண்ணிருக்கலாம். செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆமாம், அதே மாதிரி. ஆமாம், ப்ரைஸ் ரொம்ப ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ப்ரைஸ்லாம் XT வந்து 2.12 இருந்தது, இப்போது அதோட கம்மியாயிடுச்சு B6. ஆனால் அந்த டிஸ்பிளே ஏதாவது பண்ணிருக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. ஹீட் எப்படி இருக்குது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது? ஹீட்டு ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாகவே இருந்தது வாங்கின புதுசில். ஆமாம், கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா ரேடியேட்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதே வெயிட் ஜாஸ்தி. டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ வந்து எனக்கு பழகிடுச்சு. மேபி நான் மேனேஜ் பண்ணுறேன், அதனால் அது ப்ராப்ளம் இருக்காது. ஹீட் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஓட்டலாம். பட் எனக்கு பழகிடுச்சுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக இருந்தது. ப்ரோ, இதில் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இது நீங்கள் லாங் போகிறீங்க, டூரிங்கு போகிறீங்கன்னா கரெக்டான வண்டி இது தான். ஸோ நீங்கள் மைலேஜ் நீங்கள் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த வெயிட்டுக்கு இந்த மைலேஜ் கிடைக்கின்றது யாரும் நம்ப மாட்டாங்க. பட் அது உண்மை, நம்பி தான் ஆகணும். ஸோ டேங்க் இப்போ சூப்பர் பைக்ஸ்லேயே இந்த அளவுக்கு டேங்க்ஸ் கெப்பாசிட்டி இல்லை. ஸோ நீங்கள் க்ரூசிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பேக் பெயின் வராது. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு உடனே வந்திருக்கேன், நீங்கள் பேக் பெயின்லாம் வந்ததே கிடையாது, டயர்டே ஆனதில்லை. ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ கைஸ், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த பைக் வந்து இன்னும் நல்லாவே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய உங்களுக்கு ஆக்சரிஸ் இருக்குது, ப்ளஸ் இதுக்குண்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்கோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுலேயும் ஆப்ஷன் இருக்குது. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரியான விண்ட்ஷீல்டு இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்களா இந்த கிளாம்ப்லாம், ஸோ அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நக்கிள் கார்டு, ப்ளஸ் வந்து ரியரில் நீங்கள் வந்து பேக் ரெஸ்ட் போட்டுக்கலாம். ப்ளஸ் சேடல் ஸ்டே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வண்டியோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப் ரோடும் பண்ணலாம், பைபாஸ்லேயே வந்து க்ரூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான செட்டப் தான் இருக்குது. ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் நீங்கள் கொஞ்சம் நின்றுட்டு கூட ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா கொஞ்சம் வெயிட் இல்லைங்களா, அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். இப்போ எப்படி இருக்குது, பட் இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் வந்து BS6 ரைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா வந்து வண்டி சென்னையில் இல்லை, அவைலபிளாக இல்லை, அதனால தான் வந்து ஓட்ட முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் ஷோரூம் ஓப்பன் பண்ணோன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் ப்ரோ, உங்களை சந்திச்சது பெரிய விஷயம், நீங்கள் வெயிட் பண்ணது தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா யுவராஜ் ப்ரோ வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நான் யுவராஜ் ப்ரோ காண்டாக்ட் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய். ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.